நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய புதல்வன் உனது வருகைக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். உனது தந்தையும் இது பற்றி அறிய வேண்டுமே. அவரிடம் சென்று உரைக்கிறேன். ஐயனே, ஐயனே! ஆச்சாரியரே, நிகழ்வதென்ன? அஸ்தினாபுரத்தில் நாலாபுரமும் இருள் சூழ்ந்துள்ளது. தேசமெங்கும் துர்நிமித்தங்கள் தெரிகின்றன. இந்த அபசகுணத்தின் பொருள் என்ன ஆச்சாரியரே? அபாயகரமான ஒரு பிறப்பு அவதரிக்கும் போது துர்நிமித்தங்கள் உலகமெங்கும் காணப்படும். திக்கெட்டும் திடீரென்று தீப்பிடித்து எரியும். இந்த பூமி பாளமாக வெடிக்கும். இது போன்ற துர்சகுனங்கள் அகிலத்திற்கு அந்த ஜனனத்தை கூறும் அறிகுறிகளாகும். இந்த அபசகுணமான நேரத்தில் தான் அங்கொரு குழந்தை பிறக்கவிருக்கிறது. அந்த பாலகன் அகண்ட அஸ்தினாபுரத்திற்கே சங்கடமாக விளங்குவார். அப்படி என்றால் என்னுடைய புதல்வன் துஷ்ட அசுரன் என்கிறாயா? சாஸ்திரம் அதையே உரைக்கிறது மகாராஜா. அகிலத்தில் சங்கடத்தை விளைவிக்கும் சிசுக்கள் அனுதினமும் பிறக்கின்றன. சாஸ்திரம் உரைக்கும் சகுனம் உண்மை என்றால் அனுதினமும் இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் அல்லவா? விளையவிருப்பது சாதாரண சங்கடம் அல்ல சகுனி, விபரீதத்தை விளைவிப்பதாகும். சந்திர வம்சத்திற்கு மட்டுமல்ல, இந்த பிறப்பானது அஸ்தினாபுரத்தையும் அழிக்கும், அகில உலகத்தையும் ஒழிக்கும். மனித வர்க்கத்தின் நன்மைக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் இப்படிப்பட்ட ஜனனங்களை பலியிட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சிசுவின் பிறப்பு சங்கடம் அளிக்கும், நானும் ஏற்கிறேன். ஆனால் யாருக்கு? சங்கடம் விளையப் போவது அகிலத்திற்கா இல்லை ஒரே ஒரு நபருக்கா என்று தெரிய வேண்டும். அரசருடைய பட்டாபிஷேக நாளன்று நம் மன்னர் அரியணை ஏற தகுதியற்றவர் என்றவருக்கா? எந்த பாலகனை காண அரசர் இத்தனை திங்கள் காத்திருந்தாரோ அந்த பாலகன் அழிய வேண்டும் என்று கூறுவதற்கு உங்கள் நா கூசவில்லையா ராஜகுரு? பிறக்கவுள்ள புதல்வர்களை பற்றி எக்கவலையும் இல்லை. ராஜ்யத்திற்கும் அதனால் கேடு விளையாது. ஆனால் இவன் உயிரோடு இருந்தால் அகில உலகத்திற்கும் சந்திர வம்சத்திற்கும் பெரும் தீங்கு நேரிடும். என்னுடைய தங்கை தவமிருந்து பெற்ற சிசுவை அழிப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ராஜகுரு. பீஷ்மா, உன்னுடைய எண்ணம் என்ன? ஒரு சிசுவிடமிருந்து வாழும் அதிகாரத்தை பறிப்பது என்னை பொறுத்தமட்டில் வேதனைக்குரியது. ராஜ நியதியை பொறுத்தமட்டில் பலி மற்றும் தியாகம் அநியாயமான செயல்களும் அன்றே பீஷ்மரே. இதில் முடிவெடுக்கும் அதிகாரம் குழந்தையின் தந்தையாக விளங்கும் அரசருடையதாகும். அவர் கூறட்டும்.
கோடான கோடி ஆண்டுகளாக மனித வர்க்கமானது வருங்கால சுக துக்கங்களை ஆராய்ந்து வருகிறது. எதிர்கால துக்கத்தை விரட்டி அடிப்பதற்காக நாம் இன்றே யோசிக்க துவங்குகிறோம். ஆனால் எதிர்கால சங்கடத்தை இன்றே நிர்மூலமாக்குவதால் நமக்கு விளைவது நன்மையாகுமா இல்லை தீமையாகுமா? இது பற்றி ஆலோசிப்பதில்லையே. சத்தியம் யாதெனில் சங்கடமும் அதற்கான நிவாரணமும் ஒன்று சேர்ந்தே ஜனிக்கிறது. இது மனிதருக்கும் பொருந்தும், சிருஷ்டிக்கும் பொருந்தும். வேண்டுமெனில் கடந்த காலத்தை எண்ணிப் பாருங்கள், இதிகாசத்தை புரட்டுங்கள். எப்போதெல்லாம் சங்கடம் ஜனிக்கிறதோ அப்போதெல்லாம் அதன் நிவாரணமும் உடன் ஜனித்துவிட்டது என்பதை தாம் அறிவீர்கள். அது இறைவன் விதித்த விதி. மற்றொரு உண்மை யாதெனில் சங்கடமே சக்திக்கு காரணம். சங்கடத்தில் வாழும் ஒருவன் அதிலிருந்து விடுபட்டு வந்தால் வாழ்வில் ஒருபடி அவன் முன்னேறிச் செல்கிறான். அதன் மூலம் கிடைக்கின்ற அற்புத சக்தியானது அவனுக்கு மட்டும் நன்மை பயப்பதல்ல, அதனால் அகிலமே நன்மை பெறுகிறது. அது உண்மைதானே? ஆழ்ந்து சிந்தியுங்கள். சங்கடம் என்பது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு. அதை கொண்டு ஒருவன் மாற வேண்டும். அது உயர்ந்த எண்ணங்களை சிந்திக்கும் வாய்ப்பை தருகிறது. ஆத்ம சக்தியை பெருக்கி ஞான வழியை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. அதை செய்பவனை எந்த சங்கடமும் நெருங்குவதில்லை. ஆனால் சாதிக்க தவறுபவன் பரந்த அகிலத்திற்கே சங்கடமாக மாறுகிறான். சிந்தித்து செயலாற்றுங்கள். அந்த பாலகன் அகண்ட அஸ்தினாபுரத்திற்கே சங்கடத்தை விளைவிப்பான். இப்படிப்பட்ட ஜனனங்களை பலியிட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதில் முடிவெடுக்கும் அதிகாரம் குழந்தையின் தந்தையாய அரசருடையது. இந்த பாலகன் அகண்ட அஸ்தினாபுரத்திற்கு சங்கடத்தை விளைவிப்பான். இப்படிப்பட்ட ஜனனங்களை பலியிட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதில் முடிவெடுக்கும் அதிகாரம் குழந்தையின் தந்தையாய அரசருடையது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதா, எனது புதல்வனால் என்னை காண முடியுமா? தன் தந்தையை பார்க்க முடியுமா இவனால்? ஆம் மகனே, உன்னை கண்டு இவன் புன்முறுவல் பூக்கின்றான் திருதராஷ்டிரா.
என்னுடைய புதல்வன், நான் ஈன்ற எனது மகன் வெற்றி வீரனாய் வாழ்வான் மாத்தா. எதையும் எதிர்க்கும் சக்தி கொண்டவனாக விளங்குவார். எனது புதல்வனுக்கு பெயர் சூட்டுகிறேன். துரியோதனன், துரியோதனன், துரியோதனன். உனது பிரார்த்தனையால் ஆனந்தம் அடைந்தேன் குந்தி. துர்வாசரின் மந்திரத்தை உச்சரித்து என வேண்டியதால் உனக்கு ஓர் குழந்தையை நல்க வந்துள்ளேன். தம் பூரண அருள் இவனுக்கு வேண்டும். தேவரில் தாம் எவ்வாறு சிறந்தவரோ அவ்வாறே என் புதல்வனும் மனித வர்க்கத்தில் சிறக்க வேண்டும். உனது எண்ணம் நிறைவேறும் குந்தி. உன் புதல்வன் மனித வர்க்கத்திற்கிடையில் இந்திரனான என்னை பிரதிபலிப்பார். எவ்வாறு நான் ஸ்வர்க்கத்திற்கு ஆதாரமாய் விளங்குகிறேனோ அதுபோலவே உனது புதல்வன் புவியின் நன்மைக்கு ஆதாரமாவான். இவன் கரம் என்றும் ஓங்கி நிற்கும். மனிதரில் உத்தமனாக விளங்குவான். மனித வர்க்கத்தின் வேதனையையும் துக்கத்தையும் விரட்ட வழி உண்டாக்குவான். இரக்க மனம் கொண்டவனாவான். இவனிடம் குடிகொண்டிருக்கும் சிநேகத்தையும் அன்பையும் இரக்க மனப்பான்மையையும் கண்டு இந்த அகிலமே இவனை அர்ஜுனன் என்று அழைத்து புகழ்பாடும். மாத்திரி, எதற்காக இப்போது கண்ணீர் வடிக்கின்றாய்? விறகு எடுப்பதற்காக இன்று வனத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு வானர கூட்டத்தை கண்டேன். அக்கூட்டத்தின் தலைவன் தன் குடும்ப வானரங்களோடு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அவற்றின் ஆனந்தம் கண்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். வசந்த காலத்தை வரவேற்க அவைகள் காத்திருப்பது எனக்கு தெரிந்தது. இருப்பினும் மனம் வேதனை கொண்டேன். அவற்றின் ஆனந்தம் கண்டு மனம் வேதனை கொண்டதா மாத்திரி? இல்லை அக்கா. சற்று தொலைவில் ஓரிடத்தில் ஒரு பெண் வானரம் அமர்ந்திருந்தது. தன் பரிவாரங்களை கண்காணித்தவாறு ஒரு பாறையில் அமர்ந்திருந்தது. அதனிடம் உணவொன்றும் இல்லை. எந்த வானரமும் அன்பு செலுத்தவில்லை. தனித்திருந்தது, சலித்திருந்தது, வேதனையோடு இருந்தது.
அது முன்பு வானர குடும்பத்தோடு ஒன்றிணைந்து வாழ்ந்திருக்கலாம். பிறகு வாரிசை தர இயலாத நிலை உருவாகி இருக்கலாம். ஆகையால் அதை அக்கூட்டம் விலக்கி வைத்திருக்கலாம். மரணிக்க அது காத்திருப்பது போல் தோன்றியது. எனது 3 புதல்வர்கள் மீது நீ அவநம்பிக்கை கொண்டாயா? இல்லை அக்கா, பால்ய பருவத்தில் இருக்கும் குழந்தைகள் மீது எனக்கு அவநம்பிக்கை ஏற்படவில்லை. கள்ளம் கபடமற்றவர்கள் அவர்கள். ஆனால் மதுரமான நீர் கடல் நீரில் கலந்தால் நன்னீரும் கரிக்கத்தான் துவங்கும். தமது புதல்வர்கள் வளர்ந்த பின் அவசியம் என்னை தனிமைப்படுத்துவார்கள் என்பதை அறிவேன். மாத்திரி, சுபமான இந்த வேளையில் அபசுகுணமான வார்த்தை பேசாதே. இது தமக்கு வேண்டுமாயின் சுபசகுனம் ஆகலாம். எனக்கு வாழ்வில் இனி வசந்தமே கிடையாது. கண்ணீர் வடிப்பது ஒன்றே இனிமேல் என் நிலை. தம்முடைய மன எண்ணமானது நிறைவேறிவிட்டதல்லவா? தம்முடைய மந்திர சக்தி கொண்டு என்னை தாம் வென்று விட்டீர்கள். இரு தாரமும் சமம் என்று எண்ணிய ஐயனையும் ஏமாற்றி விட்டீர்கள். தம்மிடம் உள்ள மகத்தான சாமர்த்தியம் என்னிடம் இல்லை அக்கா. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், ஏமாற்றி உயர எண்ணுபவர்கள் என்றும் சிகரத்தை எட்டியதில்லை. அநியாயத்தை எண்ணுபவர்கள் அனைவரும் அதே அநியாயத்தால் அவர்கள் வாழ்வினில் தண்டிக்கப்படுவார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆலயம் என்பது 5 பகுதிகளாக பிரிக்கப்படும். கோபுரம், கர்ப்பகிரகம், ஸ்தம்பம், மண்டபம், நுழைவாயில். அதுபோலவே ராஜ்யமும் 5ஆக பிரிகிறது. எல்லை என்பது அதன் நுழைவாயில், நகரானது அதன் மண்டபம், அரண்மனை வாயில் ஸ்தம்பம், அரண்மனை என்பது கர்ப்பகிரகம், அதிலுள்ள சிம்மாசனம், கோபுர கலசம். ஆண்டவனுடைய சிலை கர்ப்ப கிரகத்தில் இருக்கும். ராஜ்யவாசிகளின் குறைகளை ராஜ்யத்தின் அரசன்தான் போக்க வேண்டும். இதை என்றும் மறக்கக்கூடாது. மறவாமல் இருந்தால்தான் நீ ஒரு மாமன்னன் ஆக முடியும். சக்கரவர்த்தி திருதராஷ்டிரனுக்கு பிறகு அரியணையில் அமர வேண்டுமெனில் இன்னும் பல கலைகளை நீ கற்க வேண்டும். கற்பாயல்லவா? நான் இன்று மிகவும் ஆனந்தம் கொண்டேனடா. உன்னுடைய 104 தம்பிகளும் எதிர்காலத்தில் உனக்கு துணை நிற்பார்கள். ஐயனே, யுதிஷ்டனுக்கு இன்னும் 2 தம்பிகள் பிறக்கும் வேளை வந்துவிட்டது ஐயனே. அது பற்றியே எண்ணியிருந்தேன் குந்தி. இம்முறை தேவர்களுக்கு பதிலாக அஸ்வினி குமாரர்களை நாம் வேண்டுவோமாக. நமது யுதிஷ்டன் அரசனானால் அவனுக்கும் அவன் தம்பிகளுக்கும் சகல ஞானம் வேண்டுமல்லவா? மனிதன், பசு, குதிரை, யானை, அனைத்து ஜீவராசிகள் பற்றியும் சகலமும் அறிந்தது அந்த அஸ்வினி குமாரர்கள் மட்டும்தானே? குந்தி, அஸ்வினி குமாரர்களை மனதில் எண்ணுவாயாக. ஆகட்டும் ஐயனே. ஆனால் இம்முறை மந்திரத்தை சொல்லப்போவது நான் அல்ல, மாத்திரி உச்சரிப்பாள். ஐயனே, தம் வம்சத்தின் சந்ததியினரை ஈன்றெடுக்கும் அதிகாரம் அவளுக்கும் உள்ளதல்லவா? மந்திரோபதேசம் கிடைத்தது உனக்கல்லவா? நீ செய்த சேவைக்கான பலனல்லவா இந்த மந்திரம்? ஒரு குடும்பத்தில் அனைவரும் சமமாக வேண்டும். உரிமையை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். இந்த சத்திய வார்த்தையை முதலில் நம்முடைய சந்ததியினர் பின்பற்ற வேண்டுமாயின் அதை முதலில் நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டுமல்லவா? அந்த அற்புத மந்திரத்தை பரிபூரண மனதோடு மாத்திரிக்கு நான் இப்போது எடுத்துரைக்கப் போகிறேன்.
அவள் உச்சரித்தாலும் அம்மந்திரம் பலன் அளிக்கும் ஐயனே.